root of the equation x³+x²+x+7 is equal to 0 using the regular falsi method. Correct to 3 decimal places. இப்போ வந்து கொடுத்துருக்க இந்த equation வந்து let f of x is equal to x³+x²+x+7 எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து -2 xல வந்து -2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ f of -2 is equal to -2 the whole cube plus -2 the whole square plus -2 plus 7 equal to இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். அடுத்தால f of -3 is equal to -3 the whole cube plus -3 the whole square plus -3 plus 7 equal to -14. இப்போ அதே மாதிரி f of -4 is equal to -4 the whole cube plus -4 the whole square plus -4 plus 7 is equal to சால்வ் பண்ணி பார்த்தோம்னா இப்போ f of -4ல் வந்து இதை சால்வ் பண்ணால் -44 கிடைக்குது. -4 தேவையில்ல, -2 -3 போதும். ஸோ இந்த ரூட் லைஸ் பிட்வீன் -2 அண்ட் -3 1 அண்ட் -4 இருக்குல்ல, அதாவது நம்ம ஆப்போசிட் சைனில் வரணும், வந்துட்டு அந்த ரூட் லைஸ் பிட்வீன் எடுத்துடலாம். அடுத்தல வி ஹாவ் இது வந்து ரெகுலர் ஃபால்சி மெத்தடோட ஃபார்முலா x is equal to x1 minus f of x1 by f of x2 minus f of x1 into x2 minus x1. இதில் x1 வந்து என்னது அப்படின்னா இந்த -2, x2 வந்து -3, f of x1 வந்து என்னதுன்னா இந்த 1, அடுத்தது f of x2 வந்து இந்த 40 -14. அப்புறம் வந்துட்டு இப்போ இந்த இவ்வளோ வேல்யூஸையும் இந்த எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ x⁻1 இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இஸ் ஈக்குவல் டு x1ஓட வேல்யூ -2 மைனஸ் f of x1ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம், f of x2 மைனஸ் f of x1ஓட வேல்யூ, அடுத்தல x2 மைனஸ் x1ஓட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா -2.0666 கிடைக்கும். அடுத்தல f of x⁻1னா இந்த f of x இருக்குல்ல, இதில் வந்து இந்த வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது -2.0666 the whole cube plus -2.066 the whole square plus -2.066 plus 7 இது இவ்வளோ சால்வ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 0.37813 கிடைக்கும். அதில் இப்போ இதில் வந்து என்னென்னா இது வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படி தானே, பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா ரீப்ளேஸ் பி. சரியா, இப்போது இதுதான் வந்து ஏ, இதுதான் வந்து பி நம்ம கணக்குப்படி. இப்போது இது பாசிட்டிவாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். அப்போது ஏ ரூட் லைஸ் பிட்வீன் இந்த ஏ அப்படியே தான் இதில் வரும், இந்த பியை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம். பி வந்து எதை சேஞ்ச் பண்ணி போட்டிருப்போம்னா இதில் ஒரு வேல்யூ வந்திருக்கலாம், இந்த வேல்யூ தான் பியோட வேல்யூவாக போட்டிருப்போம், அடுத்தால இது அது அதே மாதிரி தான் f of x1 வந்து 1. இப்போ இதுக்கு வந்து இதுதானே பி, இதுதான் பி, இதோட f of x2 இருந்தது 0.37813 அதுதான் இதில் போட்டிருப்போம். அப்புறம் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ x⁻2 இஸ் ஈக்குவல் டு இது வந்து x1 மைனஸ் f of x1 பை f of x2 மைனஸ் f of x1 இன்டு x2 மைனஸ் x1. இதில் வந்து அப்படியே அந்த அவ்வளோ வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் சால்வ் பண்ணோன்னா நமக்கு -2.107096 கிடைக்கும். இப்போது இந்த x⁻2 வந்து என்னென்னா இந்த f of xல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ f of xல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இதுதான் ஹோல் கியூப் ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த -2.1070 ப்ளஸ் 7 கிடைக்கும். இது எவ்வளோ சால்வ் பண்ணோன்னா -0.02147 கிடைக்கும். இப்போது ரூட் இப்போ இதில் வந்து என்னென்னா நெகட்டிவ் சைன் இருக்கா, அப்போது ரூட் ரீப்ளேஸ் ஏ. இப்போ பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா ரீப்ளேஸ் பி, நெகட்டிவ்னா ரீப்ளேஸ் ஏ. இப்போ இதில் வந்து நெகட்டிவ் இருக்குது, அதனால் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் ஏ. அப்போது இதுதான் வந்து ஏ, இதுதான் பி, இதை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஏ வந்து ஏ வந்து ஏ இருக்கக்கூடிய இடத்துல இதை வந்து போடணும். சரி, அப்போது -2.1070 இதோட f of x வந்து என்னது -0.02147. அடுத்தால x2 வந்து அதே மாதிரி தான், இதில் இருந்த அதே x2 தான் இதுலேயும் வரும். அப்போ x2 is equal to -2.066 வரும். f of x2 வந்து என்னென்னா 0.37813. நம்ம
லாஸ்ட் இதில் இருந்த அதே தான் இதுலேயும் வரும். அடுத்தால இப்போ அதே மாதிரி இந்த இவ்வளோ வேல்யூஸையும் எடுத்து எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம். எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த பை சால்விங் we get இது. அடுத்தால f(x³) சப்ஸ்டியூட் பண்ணணும், f(x)ல் சப்ஸ்டியூட் பண்ணணும், f(x)ல் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ இது வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால பாசிட்டிவ்னான ரீப்ளேஸ் பி. அப்போது இப்போ இதில் வந்து என்னது, இது வந்து ஏ, இது வந்து பி. அப்போ இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம், பியை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஏ இருக்குல்ல, அந்த ஏ அப்படி தான் இதில் வந்திருக்கும், பி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். இதில் -2.066 இருக்குது, இதில் வந்து -2.1048 வந்திருக்கு. இந்த மைனஸ் இது வந்து எப்படி இருந்ததுன்னா இந்த வேல்யூ தான் இதில் வந்திருக்குது. அப்புறம் இதே அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும் -2.10912. அதே மாதிரி f(x)ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். இது நெகட்டிவாக இருக்கிறதுனால ரீப்ளேஸ் ஏ, அப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்படியே நம்ம 7 நைட்ரேஷன் வரை நம்ம பண்ணணும். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி நம்மளோட ரூட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ அந்த x⁻6 இருக்கா, ஓகே, இந்த x⁻5 இருக்கா, x⁻5ல் வந்து என்ன இருக்குது, -2.10543 இருக்குதா. இப்போது நமக்கு வந்து கரெக்ட் டு 3 டெசிமல் பிளேசஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் 3 பார்க்கணும். 3 வந்து 105 இருக்குது. அப்போ அடுத்த x⁻6ல் பார்த்தோம் அப்படின்னா 104 இருக்குது. அப்போது நம்ம வந்து இதை எடுக்கக்கூடாது. அப்போ அடுத்தாலே மறுபடியும் நம்ம ஐட்ரேஷன் அடுத்தது பண்ணணும். அப்போ பண்ணோம் அப்படின்னா x⁻7 பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 104 கிடைக்குது. இதுலேயும் ஒரே தான் ஆஃப்டர் பாயிண்ட் வந்து 3 நம்பர்ஸும் வந்து ஒரே மாதிரி தான் கிடச்சிருக்கு. இதுலேயும் வந்து ஆஃப்டர் பாயிண்ட் வந்து 104ன்னு சேமாக தான் கிடச்சிருக்கு. அப்போ வந்து நம்ம வந்து ரூட்டை கண்டுபிடிச்சிட்டோன்னு அர்த்தம். அப்போது the value of the root has settled down to 3 decimal places at x⁻6 and x⁻7. Hence the root is என்னன்னா -2.104. Hence the solution.